தொடர்பான சில பிரச்சனைகளும் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. இப்போ அந்த குழுவினர் வந்து கடைகளை வந்து தாங்கள் சென்று இப்போ வந்து வர்த்தகர்கள் வந்து திறந்திருக்கின்ற கடைகள் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இப்போ ரோட்டில். இங்கே ஒரு பதட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அது என்ன பிரச்சனை, என்ன நடக்கப்போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். வர்த்தகர்கள் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு மிக ஒரு பிரச்சனையான ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டு இருக்குது, என்ன நடக்க இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலியை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க, லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து வர்த்தகர்களுக்கான சந்திப்பு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படுவதற்கு எதிராக எடுக்கப்படுகின்ற தீர்மானம். இந்த தீர்மானத்தில் இன்று வந்து குறிப்பிட்ட வர்த்தகர்கள் கலந்து கொண்டாலும் கூட இங்கே வந்து தலைவர், செயலாளர் என்று சொல்லி அவர்களால் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இங்கே சொல்லப்படுது 600 வர்த்தகர்கள் வந்து பதிவில் இருப்பதாகவும், ஆனால் இந்த சந்திப்புக்கு வந்து குறிப்பிட்ட வர்த்தகர்களே இங்கே சமூகம் அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியை என்ன நடக்க போகுது. நாங்கள் 100% கடைக்காரருடைய சேவைக்காகத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம். கடைக்காரரை காப்பாற்றி கடைக்காரனை வாழ வைக்கிறது எங்கள் இலக்கு. சங்கம் கிளிநகர வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கம். சமூகம் சார்ந்த ஒரு செயற்பாடும் இருக்குது எங்கள்கிட்ட. அதுதான் பதிவு. அப்படி இருக்குது கிளிநகர வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கம். சமூகத்தை பாதுகாக்கிறதும், கிளிநகர வர்த்தகத்தை பாதுகாக்கிறதும், அவர்களுடைய இன்னல் துன்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறதும் எங்களுடைய தலையாய கடமை. ஆகவே நாங்கள் இந்த பணியிலிருந்து நாங்கள் பின்வாங்க தயாரில்லை. ஆனால் இந்த பொது சபை கூட்டத்தில் பெரும்பான்மை நிரூபித்து அனைத்து வர்த்தகர்களும் நான் கடையை பூட்டுதாக எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து வர்த்தகர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். எங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் சண்டை போட முடியாது. அது அடுத்த மாதிரி பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றியும் வர்த்தக சங்கம் வேறு இல்லை, வர்த்தக சங்கம் இல்லை. நிறைய சங்கங்கள் கிளிநொச்சியில் எல்லா ஊர்களையும் தங்கப்பாட்டுக்கு ஒரு யாப்பு அடிப்படையாக கொண்டு இயங்குகிற சங்கம் தான் நிறைய இருக்குது. ஆகவே யாப்பு அடிப்படைகள் யாப்பில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கடை மூட வேணும். அதே மாதிரி பொதுச்சபையில் நான் கடை பூட்டுறா தீர்மானம் எடுத்துக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு பூரா ரோட்டில் சிரமே இருக்காது, கடை திறந்துருக்குது. பொம்பளை பிள்ளை வேலையை கூப்பிட்றாங்க, பாசல் மாறுது, போத வசதி வியாபாரம் தலை தூக்குது. இது யார் பார்க்குறீங்க? பார்க்கக்கூடிய கடமை எங்கட. ஏன்னா வர்த்தக சமூக அபிவிருத்திங்க நாங்கள் சமூகம் சார்ந்து வேலை செய்கிறாங்க. ஆகவே சமூகத்தையும் பார்க்க வேணும், வர்த்தகரையும் பார்க்க வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக 4 கடைக்காரனுக்காக இந்த 600 கடைக்காரன் கடையை திறக்க முடியாது. இல்லை, மக்கள் அனைவரும் ரோட்டுக்கு வர முடியாது. ஞாயிறுனா லீவு, அவனா குடும்பங்களோட சந்தோஷமாக வாழ்கிறான் வாழ்க்கை. நீங்கள் 6 நாள் உழைக்கிறீங்க, ஒரு நாள் லீவ் எடுத்து குடும்பத்தை பாருங்கள். எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிடுது, எத்தனை குடும்பங்கள்ட்ட ரோட்டில் நிற்குது. ஏன் குடும்பத்தை பார்க்காம கடையில் வாழ்றாங்க. பிரச்சனை, பெரும்பான்மையான பிரச்சனை இன்றைக்கு இந்த கிளிநொச்சியில் வறுமை இருக்குது ஒரு பக்கம், ஒரு பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம். அதையும் தாண்டி குடும்பங்களில் ஆகப்பெரிய பிரச்சனை இருக்குது. பிள்ளை எங்கே போகிறது அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அம்மா அங்கே போகிறான்னு தகப்பனு தெரியாது. இதுதான் இன்றைக்கு சமூக பிரச்சனை. அப்போ நீங்கள் கடைக்காரராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் 6 நாள் உழைக்கிறீங்க, அது ஒரு நாளை உங்களை குடும்பத்துக்காக ஒதுக்குங்க. பணியாளருக்கு லீவை கொடுங்களேன், கடையை மூடி சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை காசை உழைக்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்வுக்காகவே தவிர கிண்டி வச்சு நாங்கள் செத்து போயிடுவோம். இன்றைய செத்தா நாளைக்கு சாம்பல். நீங்கள் உழைச்சி வச்சுட்டு பொண்டாட்டிக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லை, ஏன் அந்த காசு ஏன் கடைக்கார உணர மாட்டீங்க? நாங்களே கஷ்டம். நாங்கள் உங்களை கடைக்காரன் தானே, நானும் ஒரு வியாபாரி. எங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னுங்களுக்கு கத்த வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. கடைக்கார தனிப்பட போய் முரம்பட வேண்டிய தேவையும் இல்லை. எங்களுக்கு நாங்களும் சமூக பணி, எங்களை சமூக பணியை செய்கிறதுக்கு உண்மையிலே எங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்துருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் மனமாக நன்றி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கடை கிளிநொச்சி நகரில் திறக்கப்பட ஒரு 5-6 கடை தான் இருக்குது. இவைகளுக்கு நீங்கள் சரியான தகுந்த பாடத்தை கொடுத்தா தான் மிச்ச கடைக்காரரையும் காப்பாற்ற முடியும். வர்த்தக சங்கம் இயங்கினால்தான் உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கும். இதில் இந்த மாற்றம் இல்லை. நாட்டுக்கு 2 போயிடுவேன். நாளைக்கு நீங்கள் 6 நிர்வாகத்துக்கு வர போகிறீங்க. ஆனால் சங்கம் இயங்கணும். நீங்கள் பாருங்கள், கிளிநொச்சி வர்த்தக சங்கம் எவ்வளோ சேவை செய்யுது. ஒரு கடை எரிஞ்சா உடனே காசை கொடுக்குது, ஒரு கடை கொள்ளையடிச்சா காசை கொடுக்குது, கடனை கொடுக்குது. எல்லாத்தையும் செய்கிறோம். நாங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சதையும் செய்கிறோம். இப்போவும் 8-10 லட்சம் காசு சேர்த்து வச்சிடும். யாருக்கும் ஆபத்து சொல்லிக்கொண்டு வரல தானே, விபரீதங்கள் சொல்லிக்கொண்டு வராதானே.
திடீர்னு வர விவரத்துக்கு நாங்கள் சங்கம் முகம் கொடுக்கும். ஆகவே நீங்கள் சங்கத்தை காப்பாற்ற வேணும். நான் கேட்குற கேள்வி, சங்கத்தை காப்பாற்ற வேணும். சங்கம் விட்டு போகலாது, நாங்கள் போகலாம், நீங்கள் திரும்ப அடுத்த பதவிக்கு வர வேணும். இந்த சமூகத்தையும் கடைக்காரரையும் காப்பாற்றுறதும் பாதுகாக்கிற பொறுப்பு உங்களும் அயலாண்டு இருக்கு. இன்றைக்கு உண்மையில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்றால், கிளிநொச்சியில் பிச்சைக்காரன் இருந்து பெரும் கோடீஸ்வரம் வரைக்கும் வாழ்றது கிளிநொச்சி நகரால் தான், கிளிநொச்சி வர்த்தகரால் தான். யோசிச்சு பாருங்க. அப்போ கை நட்டி வாரம் இல்லை சொல்லி யாரா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா விடுறீங்க. அதே மாதிரி கோயில் வருவான், குளத்துக்கு வருவான், கடைக்கு வருவான், எல்லாத்துக்கும் வராங்க. கடைக்காரன் தான் வாழ வைக்கிறான். இந்த கொரோனா மூட்டமும் இந்த வர்த்தக சங்கம் பல லட்சங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கு. அதே நேரத்தில் இந்த கொரோனா மூட்டம் கடைக்காரங்கள் தாராள மனசை தானம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வர்த்தகர் தான். இதே ஒரு பெரும் கோடீஸ்வர வர்த்தகர்கள் பொருட்களை தொகையாக கொள்வதை செய்து இங்கே வச்சுக்கலாம். இந்த தட்டுப்பாடு வராமல் போன நம்ம சாமான் கொடுத்தோம். உண்மையில் அதில் குறிப்பிட்ட சில கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் உள்ள ஸ்டாக் தான் எங்களை மக்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்கிறது. காசை உழைக்கலாம், சாமான் வேணுமே. நாங்கள் இடம்பெயர்ந்து போகும்போது டிவியை கொடுத்து தேங்காய் பண்ணாங்க, தையல் மிஷினை கொடுத்து தேங்காய் பண்ணாங்க. சாப்பிட முடிஞ்சுதா? 1 லட்சம் கொடுத்து அரிசியில் வாங்க முடியல தானே, உங்களால் சீனியோவில் வாங்க முடியல தானே. ஆகவே சாப்பாடுன்ற மிக முக்கியம். ஆகவே கடைக்காரருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அவங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கடைக்காரருடைய செயல்பாடும் இந்த நகருக்கு மிக பிரதானமானதும் உன்னதமான பணியாக தான் நான் கருதுகிறோம். இதில் கடையை திறந்தால் தான் அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பூட்டுவான் திருத்துவான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அவன் நொண்டிச்சாட்டு என்ன. நாங்கள் சொல்லிக்கிறோம், ஒட்டகம், திருத்தகம், மருந்தகம், உணவகம் அத்தியாவசியம், இவ்வளவு திறக்கலாம். சீசன் டைமில் வர இந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் அதுக்கு நாங்கள் சீசன் திறந்து விடுறோம். வட்டி சீசனுக்கு வர வட்டி சீசனுக்கு வர வட்டி மிஷின் பார்ட்ஸுகள் நாங்கள் திறந்து விடுறோம். ஏன்னா வயல் வட்டுமா உடஞ்சா திருத்தணும். நாங்கள் மனிதாமனாக்கலாம். கடைக்காரர்கள் நட்டப்படவோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த சங்கம் இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். வர்த்தக சங்கம் வர்த்தகர்களுக்கான தான். இப்போ பாருங்களேன், இந்த கடை உடைப்பு பிரச்சனைக்காக வந்து இந்த கடையை உடைக்க போய் நாங்கள் தனிப்பட்ட வழக்குகளை தந்திக்கிறோம், தனிப்பட்ட போலீஸ் கேஸை தந்திக்கிறோம். எங்களுக்கு குடும்பங்களுக்கு தானே, அப்போ எங்களுக்கு வீடுகள் இருக்குது, எங்களுக்கு வியாபாரம் இருக்குது, எங்களுக்கு வேலை இருக்குது. நாங்கள் பல நிர்வாகத்தில் இருக்கிறோம் பொது அமைப்புகளில். ஆகவே தயவு செய்து புரிஞ்சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து இதுக்கு முடிவெடுப்போம். ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை தரோம். உங்களோட ஆதரவை கேட்டு நாங்கள் நிற்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு வேணா இப்போ இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். இவர் 4 கடையையும் பூட்ட வைக்கலாம் முடிவு. அப்போ அதுக்கு என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் என்ன அப்போ எல்லாம் சேர்ந்து போவோமா கடைக்கு? அதைத்தான் கேட்குறோம். இப்போ அதுக்கு எங்களை இலக்கால் தான், எங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் இலக்கு. மக்கள் ஒரு விஷயம், மக்கள் நினைச்சதெல்லாம் சில அரசாங்கம் அட்ரஸ்லாம் போனது. உங்களோட கையை விட பெரிய கை இங்கே ஒன்றுமே இல்லை. அதிலும் வர்த்தகர்ன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை, பெரிய சாதனை படைக்கிற ஒரு அமைப்பு. வர்த்தகரை தாண்டி இலங்கையே இல்லை, பொருளாதாரமே இல்லை. வர்த்தகத்தின் கையில் தான் பொருளாதாரம் தாங்கியிருக்குது, மக்கள் தாங்கியிருக்குது. ஆகவே நீங்கள் வர்த்தகர்கள்ன்றது வந்து சாதாரண விடயம் அல்ல. நீங்கள் இருக்க முடிவு தான் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி தலையாளத்தை மாற்ற போகுது. ஏனெண்டா இன்றைக்கு நான் இப்படியே போயிட்டுமா இருந்தா நாளைக்கு 4 கடை 8 கடை திறக்கும். ஆகவே இந்த திறந்த 4 கடையை பூட்ட வைக்கிறதா உங்களோட முடிவு. இதில் நீங்கள் உறுதியாக்கணும், உங்களோட குடும்பங்களை பாதுகாக்கணும், எங்களோட நகரை பாதுகாக்கணும். பாதிக்கிற மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரியோ கடைசி நடக்க மாட்டோம். பரவாயில்ல, நாங்கள் தான் ஒரு நாள் கடையை போறோம். அதான் இப்போ இதுக்கு வந்து ஒன்று கூட கொண்டு வரணும். ஒரு டைம்ல இந்த டைம் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுங்க. இதுதான் சொல்லுங்க. இப்போ மெனுவா செய்யறீங்க, இந்த டைமிங் ஒன்றும் தெரியாது. அதனாலதான் சொல்றேன் போவோமா, அதான் சொல்றேன். இப்ப அந்த கடையில் போவோமான்னு இப்ப போகலாமா? நீங்க நேர வரணும் வேணுண்டா, நீங்க நேர வந்தால்தான் அந்த நாங்க பண்ண கஷ்டம் உங்களுக்கு விளங்கும். போமா இல்லாம போமா வரவராசால முதலாவல இங்க கூடிக்காங்க இல்ல அது போல இன்னொரு
நீங்களே கேட்டீங்களா இருந்தா எங்கட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். கடைக்காரங்க கடைக்காரங்க நாங்களோட பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். நீங்களே வந்து ஒட்டுமொத்தமான கடைக்காரருக்கு பொறுப்பு. அஞ்சு கணக்காரருக்காக 650 கணக்காரர் பாதிக்கப்படக்கூடாது. அது சேவையா திங்கட்கிழமை கிழமை ஒரு நாள் கூட்டி கொடுப்பாங்க. கொடுத்தாலும் அது ஓகேன்னு சொல்லுவோம். இப்போ வந்து வர்த்தகர்கள் வந்து திறந்திருக்கின்ற கடைகளில் போய் கதைச்சி கூட்டுவதற்காக முயற்சி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ தற்பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சகலரும் போய் அந்த திறந்திருக்கிற கடைகளோட கதைப்பதாக முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்போ எல்லா வர்த்தகர்களும் அந்த கடைகளை நோக்கி பயணிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் மிஸ் பண்ணாங்க. கிளிநொச்சி நகரில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் இது. இதை பார்ப்போம் நாங்கள். கணிசமான கடைகள் பூட்டிருக்கு பாருங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இன்றைக்கு வந்து அது ஒரே ஒரு விடயம்தான். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சில கடைகள், அதாவது 4 கடைகள் திறந்திருப்பதாகவும் மற்ற கடைகள்லாம் பூட்டி இருக்கிறதாகவும் சொல்லினோம். அந்த 4 கடைகளும் வந்து கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த ஒரு நடவடிக்கை தாங்கள் செய்கிறதாக இந்த வர்த்தக அமைப்பினர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போ அந்த திறந்திருக்கிற வர்த்தக நிலையத்தை நோக்கித்தான் இந்த வர்த்தக சங்கத்தினர் இப்போ போய்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். வர்த்தக நிலையங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் இந்த வர்த்தக நிலையங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படுகிறது. அதால் வந்து சில பிழையான நடவடிக்கைகள் இங்கே நடக்குது என்று சொல்லி இந்த வர்த்தக சங்க அமைப்பினர் வந்து தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அப்படியும் அதையும் சொல்லி அடுத்தது சில போதை மாத்திரைகள் அல்லது போதை சம்பந்தமான சில பிரச்சனைகளும் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. இப்போ அந்த குழுவினர் வந்து கடைகளை வந்து தாங்கள் சென்று பூட்டுவதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே இது ஒரு நல்ல விடயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். கடைகள் திறப்பதாக இருந்தால் எல்லா கடைகளும் திறக்க வேணும், அல்லது பூட்டுவதாக இருந்தால் எல்லா கடைகளும் பூட்ட வேண்டி வரும். சரி, தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கடைகளுக்கு என்ன நடக்குது. ஒரு வர்த்தக நிலையம் திறந்திருக்குது. அந்த வர்த்தக நிலையத்தை நோக்கி வந்து இந்த வர்த்தக சங்க அமைப்பினர் போவதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் என்ன நடக்குது என்னன்றதை நாங்கள் முழுமையாக பார்க்குறோம். சரி, பார்ப்போம். அதுக்கு இல்ல அப்படி இல்ல, இவ்வளவு கடைக்காரன் கொடுத்துறாங்க. இல்ல நீங்க 600 கடைக்காரன் கொடுத்தீங்க. சனம் ஆக்கிடுயா. அப்ப நீங்க ஒரு வேலை செய்யணும். ஞாயிற்றுல தரீங்க, மற்ற கடை தான் திங்கள்ல திறக்கும். நீங்க திங்கள்ல போட்டுறீங்களா? திங்கள்ல போட்டுறீங்களா? போட்டு நாங்க சொல்லுங்க. நீங்க
எனக்கு வேண்டி நான் துறக்கிறேன். எனக்கு உழைக்க வேண்டிய தேவையும் இல்லை. சரியா? நாங்கள் மட்டும் கூடி போகிறோம். நோக்கமா இருந்தாங்க அதே மாதிரி அனுமதி இல்லாம கடைக்கும் ஜனம் வரும் 600 கடைக்கும் திறந்தா வரும். ஆனா யாரு நடத்துறாங்க இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குது, குடி வியாபாரம் நடக்குது. நீங்க இப்ப சமூக சேவை செய்யறீங்க, அப்ப சமூக சேவை இதெல்லாம் பாருங்க. நீங்களாம் யாரத ஊக்குவிக்கிறீங்க? இப்ப அன்னை நீங்க மரியாதை நாங்கள் அவரை கௌரவமா பாக்குறோம். அவரோட பேரே கொடுக்காம நிறைய கூடி ஒருத்தர் தாங்க ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை கடை கூட்டா தீர்மானம். ஒரு அஞ்ஞானத்தை போடுங்க, சிறுவனத்தை பாருங்க, ஒரு முதியோரத்தை பொறுப்புங்க, சேவை செய்யலாம். நிறைய எவ்வளவு சேவை இருக்கு நாளில். ஆனா அதெல்லாம் சேவை செய்யல, இன்னும் வியாபாரம் மட்டும் தான் சேவை செய்ய போறேன். ஆக்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க காசு இல்லாம கொண்டு 2 விலை இந்த கடை போட்டு இன்றைக்கு வாரம் வந்து 2 விலை கூட. அப்ப அது இந்த சேவையாகுது. இது அர்த்தமில்லா விஷயம் தான். இது இவர் ஒட்டுமொத்தமா சங்கத்துக்கும் கிளிநகர மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிக பெரும் ஒரு அவப்பேரை உருவாக்கோடு சேர்த்து இவர் தான் கொள்ளையடிக்க வியாபாரம் பண்றேன். நான் பயங்கரமா சொல்றதுல இருந்து 10 ரூபா விற்கிறோம், 20 ரூபா விற்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன ஒரு எல்லா கடையும் போட்டு. ஆகவே இவர் சமூக சேவரை தன்னை வெளிப்படுத்தலாம், ஒரு கொள்ளையாளர் தான் வெளிப்படுத்தலாம். பட்டவர்கள் ஒன்று சேர்க்கணும். நீங்க அப்படியே பட்டங்களை எதிர்க்க 600 கடை மூடி 4 பேர் ஒன்று சேர்க்க போறீங்க. 600 கடையில 600 கடையில 4 கடை ஒன்று சேர்க்கணும். தெரியும் இந்த வர்த்தக நிலையம் வந்து பூட்ட மாட்டேன் அவர் மறுத்து நிற்கிறார். எல்லாருமே வந்து பூட்ட சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும். ஆனால் அவர் மட்டும் பூட்ட முடியாது, தான் சேவை செய்கிறதாக இதில் சொல்கிறார். உண்மையில் என்னன்றதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த காணொலியோட. நான் 600 கடைக்காரர் கூட்டிக்கே இவர் 4 கடைக்காரர் உங்களுக்கு வந்து நாங்க 5 கடை கூட கடை பேர் போட்டு அடிக்கல. நாங்க நீங்க ஒரு கதை நினைக்கிறேன்னா பின்னே முழு கதை நினைக்கிறீங்க. நீங்க வேறு மனுஷன் வேலை இல்ல மற்ற நாள் நீ ஒரு கதை இருக்கிறீங்க. நான் படிய பார்த்தா உங்களோட பேர் போடுவோம் நடத்தினா அந்த ஆளுங்களை மரியாதை அந்த கடை போட்டுன்னு சொன்னான். உங்களோட பேர் போட்டு அடிக்கல. ஆனா நீங்க இன்றைக்கு என்ன செய்யறீங்க? இன்றைக்கு நான் கடிதம் கொடுத்து தந்தேன். நீங்க என்ன செய்ய போகணும்? இன்றைக்கு நீங்க ஒழுங்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப உங்களோட கடை பேர் போட்டு அடிச்சுக்கிறோமா? 4 கடை பேர் தான் போட்டு அடிச்சுக்கிறோம். உங்களோட கடை பேர் போட்டு அடிச்சுக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? சங்கத்துக்கு மரியாதை கொடுத்துக்கோங்க. நீங்க அதை செய்ய முடியும் இல்ல. உங்களோட சங்கம் அடுத்த நாள் கடை போட்டீங்கன்னா நான் பார்த்தேன்.
அதுக்கு அடுத்த ஞாயிறு அடுத்த 2 ஞாயிறு நீங்க திறக்கல, நான் வந்து பாக்குறேன் கடை. அதுக்கடுத்த ஞாயிறு ஒரு கதை விளாண்டு நீங்க, அதால உங்களோட கதை நாங்க பேர் போட்டு அடிக்கல. நான் உங்களுக்கு சங்கம் பெரிய ஒரு உதவி செய்தது என்னன்னா உங்களோட கடை பேர் போட்டு அடிக்கல. நீங்க என்ன செய்வோம் இன்றைக்கு உங்களுக்கு இருந்தாங்க, நீங்க கட்டாயம் பூட்டிக்கல உங்களோட சாமான நாங்க எடுத்து வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம், ஆட்கள் கேட்டா திறந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்றோம். இப்படி திறந்து போட்டுருந்தா மற்ற கடைக்கான வியாபாரம் பாதிக்கும். அதான் மெயின் நோக்கம். உங்களோட வர்த்தகர்கள் வந்து ஒரு கடையை பூட்டுவதற்கான அனுமதி அவர் பூட்டுவதாக சொல்லியிருக்கிறார். தற்பொழுது இப்போ அடுத்த கடைகளை நோக்கித்தான் பயணிக்கணும் வர்த்தகர்கள். பார்ப்போம் அடுத்த கடையில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இதில் ஒரு வர்த்தக நிலையம் திறக்கப்பட்டிருக்குது. இந்த வர்த்தக நிலையத்தையும் இப்போ அவர்கள் கதைப்பதற்காக சொல்கின்றார்கள் வர்த்தக சங்கத்தினர். பார்ப்போம் இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். சில வர்த்தக நிலையங்கள் முரண்படுவதாக எங்களுக்கு தெரியப்படுகிறது. அவர்கள் கடையை பூட்ட முடியாது, நீங்கள் விரும்பினா பூட்டிட்டு திறப்ப கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களோட முரண்படுறதை, இந்த வர்த்தக சங்கங்களோட முரண்படுறதை நாங்கள் பார்க்குறோம். இதில் உண்மையிலேயே எல்லா கடைகளையும் பூட்டிய வர்த்தகர்கள் தான் இதில் கூடுதலாக நிற்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம் உண்மையில் என்ன நடக்க போகுது இந்த நிலையங்களில். நகர வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கமானது பொதுச்சபையின் ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் மூடப்பட வேண்டும் என்று. அதிலும் குறிப்பாக ஒட்டகம், திருத்தகம், உணவகம், மருந்தகம் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை திறக்க சொல்லியும் அனைத்து ஏனைய கடைகளை மூட சொல்லியும் எங்களது வர்த்தக சங்கம் யாப்பினூடாகவும் உண்டு, பொதுச்சபை தீர்மானத்தினூடாகவும் உண்டு. அதன் அடிப்படையில் 636 கடைகள் கிளிநொச்சி நகரத்தில் சங்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள பதியப்பட்ட கடைகள் உள்ள கடைகளில் 4 கடைகள் மட்டும் இந்த ஒயிட் லைட் உட்பட 4 கடைகள் மட்டும் திறந்து அடாவடியாக வியாபாரம் பண்ணி, அதிலும் அதிகூடிய விலைக்கு எல்லா கடையும் மூடி உள்ள நேரத்தில் இவர்கள் மட்டும் அதிகூடிய விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து அதிகூடிய லாபம் தேடுவதோடு மக்களுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தும் வகையில் நடந்துகிறார்கள். ஆகவே இவ்வளவு கடைக்காரன் ஒன்று திரண்டு நாங்கள் இன்று இந்த கடையடைப்புக்கு போராட்டமாக வந்துகிறோம். எல்லாரும் சேர்ந்த கடைகளை மூடிக்கொண்டு வாரோம். அப்போ எல்லா கடைக்காரரும் சேர்ந்த கடையை பூட்ட சொல்லி நிர்பந்திக்கும் பொழுதும் அந்த கடைக்காரர் செவியில் காதில் போடாத மாதிரியும் ஒரு உரிமையாளர் இல்லை என்ற வசதி சொல்லி போட்டும் அவர் நிற்கிறார், தன்னா கடையை பூட்ட முடியாதுன்னு சொல்லி. நாங்கள் ஒரு இன்றைக்கு இந்த கடையை பூட்டும் வரைக்கும் அனைத்து கடைக்காரரும் இதில் உட்காந்துக்க போகிறோம். இதுதான் இன்றைய முடிவு. ஞாயிற்றுக்கிழமையில் கடைகள் திறந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும், வீதிகளில் மக்கள் போக்குவரத்து அற்று போயிருக்கும். அதே நேரத்தில் திறந்திருக்கின்ற 4 கடைகளில் பாசல் மாறுகிறது, கஞ்சா வியாபாரம், குடி வியாபாரம், சமூக சீரழிவுகள் இங்கு பெரும் தொகையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கு அதிகமாக ஏற்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பணியாளருக்கான ஒரு விடுப்பு வேண்டும், இங்கே சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கமாக செயல்படுகிறோம். தனியாக வர்த்தகத்துக்காக மட்டுமல்ல, சமூகத்தையும் சேர்ந்துதான் நாங்கள் சங்கமாக இருக்கிறோம். ஆகவே சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பணிகளும் சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு நாங்கள் பதில் கூறக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்களும் ஒரு வர்த்தகர்கள் தான். ஆனால் இந்த பொறுப்பை தலையில் சுமந்ததன் காரணமாக இந்த எல்லா கடைக்காரர்களும் யாரோடு நாங்கள் முரண்பட தேவை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் முரண்பட விரும்பாத காரணத்தினால்தான் அனைத்து கடைக்காரரையும் இன்று ஒன்று திரட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். பெருந்தொகையில் கடை மூடிய நாட்களில் அதிகூடிய விலையில் விற்பனை செய்யும் இந்த கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். நாங்கள் என்னென்றால் எங்களால் கடைக்காரருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையோ இல்லை அடாவ நடவடிக்கையோ நாங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் எங்கள் சங்கத்துக்குள்ள கட்டுப்பட்டு அவர்களும் சந்தா செலுத்தி வர்த்தக ஒரு உரிமையத்தை எங்கள்கிட்ட பெற்றார்கள். சங்கத்தில் உரிமம் பெற்ற ஒரு வர்த்தகர் அவருடன் நான் கதைத்து பேசி மிகவும் 100% சமாதான அடிப்படையில் சென்ற கடையை போட்டி ஒத்துழைப்பு கோருவோமே தவிர இவர்களுக்கு எதிராக இவர்கள் பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்பது உறுதி. ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எங்களுடைய சக தோழர்கள், எங்களுடைய வர்த்தக சங்கத்துக்கு உள்பட்டவர்கள். இவர்களை நாங்கள் அவமானப்படுத்தவோ அல்லது அடாவடி பண்ணவோ
இவர்கள் மீது அத்துமீறி நடவடிக்கை எடுக்க நாங்கள் முன்வர மாட்டோம். அவர்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும், நிர்வாகம் செயல்பட வேண்டும். இந்த வர்த்தக சங்கம் வர்த்தகர்களுக்காக செயல்படுகிறது. இதோ பாருங்கள், இந்த தெரு ஓரத்தில் அடுக்கப்படுற பைப்புகள், இந்த பொருட்கள் அனைத்தும் தெரு ஓரத்தில் எங்களுடைய வீதி அபிவிருத்திக்கு இடையூறாக போடப்படுகிறது. இதை கூட பிரதேச சபை அகற்ற முன்வந்த பொழுது நாங்கள் அதை தடுத்துக்கிறோம். பிரதேச சபையோட முரண்பட்டு நாங்கள் தடுத்துக்கிறோம். தடுத்து இந்த வர்த்தகர்களை பாதுகாத்து கொடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வர்த்தக சங்கத்துக்கு இதே வர்த்தகர்களுக்கு சரியான ஒரு ஆதரவை தராதது மிகவும் மனவேதனை அளிக்கிறது. நாங்கள் சரியாக மனம் மறந்துகிறோம். இந்த கடை உரிமையாளர் மாற வேண்டும். அவருடைய மனம் மாறி அவருடைய வருமானம் கருதி இந்த கடையை திறந்து அதிகூடிய லாபம் தேவையில்லை, அவசியமில்லை. அவர் ஒரு வளமான ஒரு ஆள். இன்றைக்கு கிளிநொச்சியில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த வைட்லைட் இருக்குது. ஆகவே அவர் இந்த சங்கத்தை கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் பணிவாக வேண்டுமே தவிர இவருடைய அடாவடி செய்யவோ அல்லது அடாத்து பண்ணவோ கடையை மூடவோ நாங்கள் வரவில்லை. அனைத்து 600 கடைக்காரர்கள் சேர்ந்து இவரும் கடையை பூட்ட வேண்டிய கோரிக்கையை மட்டுமே நாங்கள் முன்வைக்கிறோம். தயவு செய்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீண்டும் திருந்தி மனம் மாறி எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தவிர எங்களுக்கு இவருக்கு எந்த மனஸ்தாபம் இல்லை, இவரோட எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆகவே பாருங்கள், நீங்கள் இந்த பைப்லைனை பார்த்தா தெரியும், இந்த பொருட்கள் அனைத்தும் வீதியில் இருக்குது. ஆகவே இந்த வீதியில் இருக்கிற இவ்வளவு பொருட்களும் சட்டப்படி அகற்றப்பட வேண்டியவை. ஆனால் நாங்கள் அதுக்கு எங்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம். தற்சமயம் இந்த வீதி அபிவிருத்திக்கு இடம் ஒதுக்கி வீதி அபிவிருத்தி வேலைகள் இடம்பெறும் தருவாயில் நாங்கள் ஒதுக்கி தர வர்த்தக சங்கம் உறுதியளித்துள்ளோம் பிரதேச சபைக்கு. ஆகவே இந்த சங்கத்துக்கு எவ்வளவு வர்த்தகர்களுக்கு சங்கம் உதவுகிறதோ அதே அளவு போல இந்த வர்த்தகர்களும் சங்கத்துக்கு உதவ வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டுமே தவிர நாங்கள் அடாவடிக்கோ சட்டத்திற்கு போகவில்லை. நாங்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுக்க போறதும் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறோம். தற்பொழுது வர்த்தக நிலையங்கள் பூட்டப்படாத வர்த்தக நிலையங்கள்லாம் காய்ச்சி பூட்டி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பல விடயங்கள் சம்பந்தமாக சொல்லினோம். சில வர்த்தக நிலையங்கள் வந்து அடாவடித்தனமாக நடந்து கொள்வதாகவும், ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை திறந்து சில சீர்கேடான சம்பவங்களும் நடப்பதாக இந்த வர்த்தக சங்கத்தினர் வந்து தெரியப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். சரி, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், அந்த தம்பி வந்து கடையை பூட்டிட்டார். இப்படியாக வந்து இந்த வர்த்தக நிலையங்களுக்கு வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்திருக்கிற வர்த்தக நிலையங்களை பூட்டி ஆதரவு வழங்கினா உண்மையில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கும். அந்த தம்பி இந்த கதையை கேட்டு அவங்களோட கோரிக்கைகளை செவிசாத்து இந்த வர்த்தக நிலையத்தை பூட்டியிருக்கிறார். ஓகே, பூட்டப்பட்டிருக்கிற வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்குது. ஒரு சில